ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே பன்னீர் எப்படி ரெடி பண்ணி சிம்பிளாக ஒரு கிரேவி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 லிட்ரு பாலை நல்லா மலர விட்டுட்டு கொஞ்சமாக லெமன் விட்டு ஒரு 2 செகண்ட் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா இது போல் வந்துடும். வடிகட்டிட்டு 2 தண்ணி அலசிட்டு ஒரு துணியில் வச்சு வெயிட்டு தூக்கி வச்சுருங்க. ஒரு 2 ஹவர் கழிச்சு நம்மளுக்கு பன்னீர் ரெடி ஆகிடும். இது போல் ஆனோன்னா நல்லா உதிரியாக பன்னீரை பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சீரகம், சோம்பு போட்டுட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி சேர்த்து நல்லா மசிஞ்சு வந்தோன்னே மசாலா சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மலர விட்டுருங்க. அதுக்கப்புறம் மலர்ந்து வந்தோன்னே பன்னீரை சேர்த்துருங்க. பன்னீரை சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயத்தாள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும்.